35 வருஷமாக அந்த சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கிறேன். பல ஆண்டுகள் நான் பிசிஎம்பராகவோ செக்ரட்டரியாகவோ ட்ரெஸராகவோ இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரங்களுக்கு பணி கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த கிறிஸ்தவம் சேர்க்க பயிர் மாதிரி நடந்ததில்லை. இவர் வந்து சர்ச்சை பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கணக்கில் கேட்டால் உடனே சர்ச்சை விட்டு சந்தா மெம்பர் வந்து நீக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து இப்போ யூத் பசங்க வந்து வாலிபர் சங்கங்கள் இருக்குது. இந்த வாலிபர் சங்கம் அப்படியே ஓரமாக கண்டுக்காம விட்டார். அவங்களுக்கு எந்த பொறுப்பும் தரதில்லை, எந்த வேலையும் தரதில்லை, அப்படி விட்டார். வருஷம் கன்வென்ஷன் நடந்துருந்து இப்போ அதையும் இல்லாமல் பண்ணிட்டாருங்க. அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணுறாரு. இப்போ சண்டே ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சார். சண்டே ஸ்கூல் பிரச்சனையில் பழைய டீச்சர்ஸ் யாருமே சண்டே ஸ்கூல் நடத்தக்கூடாது, நான் சொல்கிற ஏற்பது நடத்தணும்னு சொல்லி அப்படி அராஜகம் பண்ணுறாரு. அவங்க முறைப்படி வந்து டைசன் விதிப்படி அவங்க வந்து அந்த சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் எடுத்து முறைப்படி அந்த டீச்சர்ஸ்லாம் கிளாஸ் நடத்த போனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் நடத்தணும். இந்த ஜூலையில் தேர்தல் நடத்திருக்கணும். ஜூலை 31 நடத்த வேண்டிய தேர்தல் நடத்தாமல் இந்த பழைய கமிட்டியோடு சேர்ந்துட்டு பழைய இப்போ இந்த இருக்கின்ற நாங்கள் வந்து 6 பேர் வந்து எங்களை நீக்கிட்டு எங்களுக்கு இப்போ தான் புதுசாக சாதாரண அவரே போட்டுட்டு அவரே கமிட்டி மாதிரி போட்டு அவரே அவங்கள கமிட்டி முடிவு பண்ணி சொல்கிறாரு. கமிட்டி அதிக மெம்பர்ஸை நீக்கிறதுக்கோ மீண்டும் அவர் சேர்க்கறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. அது பிசவத்தாக இருக்குது. இப்படி அவர் தன்னிச்சையாக இப்படி அராஜகமான செயல்கள்லாம் ஈடுபடுறாருங்க. அதே மாதிரி இப்போ வந்து இல்லை எங்களுக்கு அந்த ஐயர் வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். பேராயர் வந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்று உண்மையிலே ஒரு தவறுலாம் செய்கிறது. ஏன்னா ஹவுஸ் விசிட்டிங் பண்ணதால் அவர் இது வரைக்கும் தரல. இது வரைக்கும் எல்லா ஆயிரம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்திருந்து ஹவுஸ் விசிட் பண்ண தரல. அவர் வீட்டில் அவர் எடுத்து போயிடுறாரு. இப்படி தவறாக முறைகேடு நடக்கிறதுனால சொன்னால் வேணும் எங்களே இருக்கிறாரு. உண்டியல் திருட்டு போச்சுங்கிறாரு. இப்போ உண்டியல் பணத்தை அவரே எடுத்துட்டார். இப்படி எல்லாம் பல காரியம் செய்யறதுனால நாங்கள் அந்த ஐயர் வேண்டாம் அப்படின்னு பேராட்ட சொன்னோம். கெர்சம் ரேவரண்ட் கெர்சம் ஜேக்க பயிர் தான் பண்ணுறாரு. எல்லாம் அவரை ஏற்றோன்னா அப்படியே மற்றவங்களை ஏற்றவொன்னு அழிக்கணும்னு நினைக்கிறாரு. நாங்கள் பேராயருக்கு வந்து உடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பேராயர் வந்து உடனே என்ன பண்ணுற இந்த பிரச்சனை வேணாம் சொல்லி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கும் போக மாட்டேன். எப்படிங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இது வரைக்கும் நான் போராட்டம் செய்வோம். இந்த எங்களுக்கு வேணான்னு சொல்கிறேன். போராட்டம் இருக்கும். ஆமாம் அதான் மக்களை வந்து உண்மையாக கடவுள் ஆராய்ச்சி வரணும். நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவர் எங்களை வேதனைப்படுத்துறாரு. விசப்படி ஆணை கீழ்படுறதுலாம் அவர் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போகிறது இல்லைங்க. தொடர்ந்து வேண்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் உடனே தேர்தல் நடத்தணும். அப்போ தான் புது கமிட்டி வரும். இப்போ நாங்கள் உள்ளூர் போராட்டம் பண்ணுறோம். இதை எதிர்த்து. ஆமாம் தொடரும். முடிவு வர வரைக்கும் தொடரும்.